அண்மை செய்தி. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத திமுக அரசின் அலட்சிய போக்கிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுகவை அரியணையில் இருந்து மக்கள் இறக்குவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து 2 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானது நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அலட்சியத்துடன் பொதுமக்கள் உயிரோடு விளையாடும் திமுக அரசின் மீது மக்கள் கடுங்கோபத்தில் உள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். திமுகவை அரியணையில் இருந்து மக்கள் இறக்குவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத திமுக அரசின் அலட்சிய போக்கிற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவை அரியணையில் இருந்து மக்கள் இறக்குவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார். நாகராஜன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதிதா. திருச்சியிலிருந்து நேற்று தினம் மாலை நேரத்துல சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து கடலூர் அருகே வரும்பொழுது முன்பக்க டயர் வெடிச்சு ஆப்போசிட்ல, அதாவது எதிரில் வந்த கார்கள் மீது ஏறியதுல உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே 7 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கப்பட்ட காயமடைந்தவர்கள் 2 பேர் இறந்து ஒட்டுமொத்தமா 9 பேர் இறந்திருக்கிற விஷயம் பதைபதைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் இந்த அரசு பேருந்துகளை பராமரிக்கிறதுக்கு முடியாத திமுக அரசனை அரியணையிலிருந்து உடனடியா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்எல் பக்கத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்போ ஒரு எக்ஸ்எல் பதிவிட்டிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்துடைய முன்பக்க டயர் வெடிச்சு 2 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டதுல 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானது நெஞ்சை பதப்பதைக்க வைக்கிறது. இந்த விபத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன், தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2 மாதங்கள்ல இது போன்ற பெரு விபத்து நடைபெறுவது 4வது முறையா இது இருக்கு அப்படின்னும், பலமுறை வலியுறுத்தியும் போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாதே இந்த மாதிரியான விபத்துகளுக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஆளும் திறனற்ற அறிவாலயம் அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்துக்குரியன்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அரசு பேருந்துகளுடைய மேற்கூரை சேதமடைந்து மழைநீர் ஒழுகுவது, பயன்படுத்த முடியாத படிக்கட்டுகளுடன் பேருந்துகளை ஓட்டுவது, பேருந்துகளே இல்லாமல் பயணிகள் அவதியுறுவது என பல அலட்சியத்துடன் பொதுமக்கள் உயிரில விளையாடும் திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ள தமிழக மக்கள் திமுகவை ஆட்சி அரியணையிலிருந்து இறக்காமல் விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸல் பக்கத்துல கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call